والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறது குடும்ப பிரச்சனைகளை பற்றி தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ஒரு பகுதியாக ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கைங்கிற முறையை பற்றி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். பல கணவன்மார்கள் தங்களின் மனைவியிடம் தன்னை பற்றி தனது மனச்சுமைகளையும் பொருளாதாரம், உடல்நிலை இதை பத்தி சொல்றதில்லை. என்னன்னு கேட்டா, ஒரு கடை வச்சுக்கிறோம்னு சொன்னா அதுல என்ன வருமானம் வருது, எந்த மாதிரி செலவு பண்றோம், இது இந்த வருமானத்துக்கு இந்த அளவு தான் செலவு பண்ணணுங்கிற கணக்கும் இருக்குது, அதையும் சொல்ல மாட்டாங்க. உடல்ல சில உபாதைகள் இருக்குது, அதையும் சொல்ல மாட்டான். இப்படி அவனுக்குள்ளே நிறைய விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல இப்படி இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யட்டா, திறந்த புத்தகமா இருக்கணும். மனைவிட்ட யார் இருக்கிறா இப்போ? திறந்த புத்தகமா? கணவன் நிறைய செய்யக்கூடிய விஷயங்களை மனைவிட்ட சொல்றது, மனைவி செய்யக்கூடிய விஷயங்களை கணவன்கிட்ட சொல்றது. இதுல என்ன ஆகுது, காலப்போக்கில் ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ரகசியம், ஒரு டவுட் இருக்குது, கணவர் பேசுறது சொல்றது சரியில்லை, அல்லது மனைவி பேசுறது சொல்றது சரியில்லை. அப்படி இருக்கும்போது இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி போட்டு மண்டையை கசக்கி தலையை வெடிச்சிற மாதிரி எல்லாம் யோசிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்கள் தனது கணவனின் அந்தரங்கம் மற்றும் வெளிப்படையான செயலுக்கு காரணம் தெரியவில்லை என்றால் எப்படி இருக்கும்? கணவனின் உடல்நிலை, மனோநிலை, குடும்ப சூழல், பொருளாதாரம் கண்டிப்பாக மனைவிக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதனால எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையா பேசணும். இன்னும் சொல்ல போனா, ஆளு அழகாவும் இருப்பான், அழகான முறையில ட்ரெஸ் பண்ணுவான், பயணத்துக்கு நல்ல வண்டி வச்சிருப்பான், அதுக்கு தகுந்த மாதிரி ஷூ போடாம வெளியே போக மாட்டான். இப்படி பளபளப்பா தெரியும் பார்க்கறதுக்காக. ஆனா அவனுடைய தொழில் விஷயத்துல பிரதானமா இல்லாட்டி நடுத்தரமா இருப்பான். ஆனா பொண்டாட்டிக்காக என்ன செஞ்சுக்கிறது, பெரிய டாடா பிர்லா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இப்போ எந்த பொருளை செலெக்ஷன் பண்ணாலும் காஸ்ட்லியான ஒரு பொருளை தான் செலெக்ஷன் பண்ற. சாதாரண ஒரு புடவை எடுக்க போனா 500, 1000, 2000 எடுக்கும், 10,000, 20,000 இந்த மாதிரி ஒரு புடவையை செலெக்ஷன் பண்றது. எப்போதும் வாங்கி கொடுக்க முடியுமா? கல்யாணம் முடிச்ச புதுசுல வாங்கி கொடுப்பான். ஒரு ஆசைப்பட்ட நகையை கல்யாணம் முடிச்சு வாங்கி கொடுப்பான். எப்போதும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு பொருளாதாரம் இருக்குமா? தெரியாது. இவன் என்ன செய்வான், பெரிய பணக்காரர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நல்ல பெரிய வீடா இருக்குது, அம்மா தாய் தகப்பன்லாம் நல்ல நகை கட்டுமா தான் இருக்கிறாங்க, கூட பிறந்தவன் நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்யுதுன்னா, அவனுடைய நிரந்தரமான பொருளாதாரத்தை தெரியாம ஆடம்பரமா செலவுகளை அவன் தலையில சுமத்துறது. ஓரளவுக்கு தான் பார்ப்பான், அதுக்கு மேல வெறுப்பு ஏற்பட்டுப்போம். 10 ரூபாய்க்கு பூ வாங்கி கேட்டா கூட விட்டு வாங்கி கொடுக்க மாட்டான். என்ன காரணம்னு கேட்டா, அவனுடைய பொருளாதாரம், தொழில் சம்பந்தமான விஷயம், உடல் சம்பந்தமான விஷயத்தையெல்லாம் மனைவி கிட்ட பகிர்ந்துகிட்டு இருந்தான்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு பழகி இருப்பான். சொல்லாதது அவனுடைய குத்தம், அப்ப அவன் கஷ்டப்படுறான். அதே மாதிரி மனைவி தன்னுடைய ஆசைகளை கணவன்கிட்ட சொல்லியிருந்தா அப்ப அவன் சொல்லுவான், ஏமா இப்படி இல்லைன்னா நீ ஆசைப்படுற சரி, நல்ல வளர்ச்சி நல்ல மாதிரியா இருக்கும்போது வருமானம் அதிகமாகும்போது உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன், என்னுடைய சம்பாத்தியம் நமக்கு புள்ள ஊட்டியிருக்கு தானே, அதனால அதெல்லாம் செய்ய வேண்டிய காலகட்டத்தை செய்வேன். இப்போதைக்கு நம்ம கிட்ட இதுதான் இருக்கு, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தணும்னா நம்ம வாழ்க்கை நல்ல மாதிரியா இருக்கும். அதனால ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டு வாழ கத்துக்கணும். அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம வாழக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, ஒவ்வொரு காரியத்திலையும் கூட போய் பார்க்கணும் அவர் செய்யக்கூடிய. இப்போ ஆப்வியஸ்லாம் போய் பார்க்க முடியாது, தொழில் செய்யறான்னு போய் பார்க்கலாம். இவ்வளவுலாம் கஷ்டம் இருக்கு, நம்ம ஓரளவுக்கு
பொருளாதார தேவைகளை குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணர்ந்துக்கிறோம். ஒருவரை பற்றி மற்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறது. ஆணும் பெண்ணும் வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்டு வருது. திருமண ஒப்பந்தத்தில் இருவரும் இணையும் போது புரிதல், விட்டு கொடுத்தல் என்பவை மட்டும் இல்லை என்றால் அந்த இல்லற வாழ்க்கை இனிய வாழ்க்கையாக இல்லாமல் விபரீதத்துல போய் முடிச்சிடும். அதனால சில பேர் நினைச்சுவான், கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே நிறைய விஷயம் சொல்லுவான். நான் இப்படித்தான், நான் சின்ன வயசுல இப்படி இருந்தேன், அப்படி நடந்தேன், இப்ப நான் இப்படி இருக்கிறேன். அதே மாதிரி கணவர் சொல்லுவார், மனைவி சொல்லுவார். ஒருத்தர் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க. காலப்போக்கில் படிப்படியா தன்னுடைய நிலைமைகள், வியாபாரங்கள், போக்குவரத்து, அல்லது இந்த பெண் படிச்சது, கொண்டது, பேசுனது, வீட்டுல விளையாடுறது, கொண்டது, இந்த மாதிரிலாம் பேச பரஸ்பரம் உட்காந்து பேசணும். உட்காந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரமா 1/2 மணி நேரமா உட்காந்து மன விட்டு பேசலாம். குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது? அழகான குடும்பமா இருக்கும். அதே மாதிரி என்ன கேட்டா, 2 பேருமே எந்த ஒரு காரணத்திலையும் ஒரு குறைய ஒருத்தர் சொன்னாலும் கணவரை பத்தி இந்த பெண்ணு கேட்கக்கூடாது. ஏங்கம்மா, கணவர் அப்படி இல்லை, அவர் இப்படிதான் நேர்மையா இருப்பார், அவரை பத்தி இங்க குறை சொல்ற வேலை வச்சுக்கிறாரு, வேலையை பார்த்துக்கிட்டு கெட்ட எண்ணத்தோட வந்துக்கிறான்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பிட்டா இன்னொரு நாளைக்கு சொல்லுவாங்களா யாராவது? தன்னுடைய மனசுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி தீர்த்துக்கிற வேண்டிய ஒரு செயல் நிறைய இருக்கு. மனைவியை பத்தி ஒருத்தன் சொல்லுவான், இந்த நேரத்துல அங்க பார்த்தனே கடையில, அந்த மாதிரி நேரத்துல ஏன் வரணும்னு சொல்லி ஒருத்தன் சொல்லும் போது என்ன சொல்லணும், அவசிய தேவைக்காக ஒரு பொருள் வாங்க வந்திருக்கு, அந்த மாதிரி எல்லாம் விஷயத்தெல்லாம் கொண்டு என்கிட்ட சொல்லாது. என் மனைவியை பத்தி எனக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும், வேலையை பார்த்து போன்னு சொல்லி வெற்றிடும். அது பிரதானமாவே இருக்க மாட்டேன். எந்த ஒரு சூழல்லையும் கணவனை மனைவி விட்டு கொடுக்க கூடாது, மனைவியை கணவன் விட்டு கொடுக்க கூடாது. இன்னொருத்தர்கிட்ட வீட்டுக்குள்ள ஒரு நேரத்துக்கு சண்டை பிடிச்சிக்கிறோம், மறு நிமிஷம் சேர்ந்துக்கிறோம், இது பிரச்சனையே கிடையாது. நாமும் நல்லா வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளையும் நல்லா வளர்க்கணும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டுல தொழுக வேண்டிய நம்ம தொழுகணும்னா அந்த பிள்ளைய ஒரு பாயக்கொண்டா போட்டுக்கிட்டு தொழுவோம். அந்த பழக்கத்துக்கு வருது. நல்ல விஷயங்களை பேசும்போது உட்கார வச்சு பேசணும், வாழ்க்கையில இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிள்ளைகளுக்கு சில அறிவுரைகள் சொல்லணும். சலிச்சுக்கிட்டு போற அளவுக்கு சொல்லக்கூடாது, சந்தர்ப்பம் பார்த்து சொல்லணும். சில காரியங்களை சுட்டி காமிச்சு சொல்லணும். இந்த மாதிரி அந்த பையன் அப்படி இருந்ததுனால இப்படி ஆயிடுச்சுன்னா நீ எல்லாம் அந்த மாதிரி போயிடாது, என்ன எல்லா விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாம் கவனிக்கிறான், அதனால நீ கண் செய்த பாவம், கை செய்த பாவம், அது கிராமத்தினால அதெல்லாம் பேசாது. தன்னுடைய வாயில பூட்டு போட்டுருவான். அல்ல பேசக்கூடியது என்ன செய்யும், கண்ணில் பேசும், நான் இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்லி. கை பேசும், நான் என்னென்ன மாதிரி காரியம்லாம் செஞ்சேன். கல்பு பேசும், இந்த மாதிரிலாம் நினைச்சேன். அப்ப கேட்பான், என் உடம்புல இருந்துட்டு எனக்கு எதிரியாவே பேசுறியான்னு கேட்டா, நடந்த விஷயம் பேசுறேன், அல்லாஹ் கேட்கிறான், நான் சொல்றேன். அல்லாஹ் நினைச்சா உடம்புல அத்தனை பகுதியையும் பேச வைப்பான். இதை பத்தி எல்லாம் பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்கணும். தவறான பாதையில போயிடாம சாலியான பிள்ளைகளை வளர்க்கணும். நாம முதல்ல சரியா இருக்கணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை உபதேசம் பண்ணணும், வாழ்ந்து காட்டணும், வாழ வைக்கணும். இதெல்லாம் ஒருத்தருடைய கடமை. இதெல்லாம் உணர்ந்து நடந்த குடும்பத்துல சச்சரவு வருமா, சண்டை வருமா? அழகான மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து எவ்வளவு ஒரு மேன்மையான, அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒற்றுமையாக வாழ்ந்து தானும் தன் மக்களும் தன் சொந்த பந்தங்களும் தன் அக்கம் பக்கத்தாரும் மகிழக்கூடிய அளவுக்கு எல்லாரும் மனதிலும் இடம் பிடிச்சு வாழ்ந்தோம்னா எல்லா மனசுல இடம் இருக்கும். மறுமையை பத்தி கவலைப்பட வேண்டிய, நமக்கு நல்ல சொர்க்கத்தை ரப்புல் ஆலமீன் தருவோம். இந்த நம்பிக்கையோட வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நம்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களை என்னையும் ஆக்கி அருள்வானா என்று கூறி இந்த சிற்றுரையை நிறைவு செய்வது வாஜித். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.